எனக்கு டேஷ் விளையாட்டே பிடிக்காது சார். அது என்ன டேஷ் விளையாட்டு? இவங்கெல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார். இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். குட் கேர்ள். தேங்க் யூ சார். பியூன் சார், இங்க வந்திருக்கிற காட்டு மிராண்டிங்க யாருக்கு வேலை இல்ல, எல்லாத்தையும் வெளிய அனுப்பு. சரி சார். ஏமா நீ மட்டும் என் ரூமுக்கு வா. இந்த ட்ரெஸ் வேறயா? உட்காருமா. இவரு இந்த போட்டோல இருக்கிறவரு? இவர்தாம்மா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சார் இதுவும். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல. வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்தேன், அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு. என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயும் எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை. என்னடா ஒண்ணுமே பேசாம வர? எனக்கு தெரியும்டா, சந்தியா கலெக்டராக போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அதானே? இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பமே. யோசிச்சு பாருடா. அங்க என்னடா வேலை? சார், மாபசா காபசா ஹார்மோனிய போட்டி எடுத்துக்கிட்டு வா. சுத்தமா தொடச்சியாடா புது பையா. போனி வெளிய நில் நீ. ஜெய் சாங்கனி மாங்கனி. சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க? சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான், இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறா, இது அதை விட புதுசு. வரே வா. தாலாலே தாலே லாலே. ஆனா இது பழசு. கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். சாக்காயிட்டான். வல்லாரே வா. புல்லரிக்குது சார். விதி தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார், என்னையா இந்த சிச்சுவேஷனாவது நான் சொல்றேன் சார். சொல்லி தொலை. கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார், கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தா தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ்
புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 6-8. தாலலல்லே 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 தலல்லே லாலலல்லே தாலலல்லே லாலலல்லே லாலலல்லே தலல்லே லாலலல்லே. அரோகரா. டியூன் எப்படியா? பழைய பக்தி பாட்டு சார். தானன்னே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இதை போய் ஓகே பண்ணிக்கலாம் சார். நீ மட்டும் யோக்கிய பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உல்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தல குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தல்லல்லே. என்னப்பா கோவிந்தே, எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்புறம் எதுக்குடா கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேட்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன். என்ன கோவிந்தே, ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிடாதா சொல்லிட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சந்தியாவா? 3ஆம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போட வேணாம்? சரி விடுறா, அவனுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தோன்னா அவகிட்டே கேட்டுருவோமே ஏன் லெட்டர் போடலன்னு. ஏய், சந்தியா இப்ப வந்துருவால? கண்டிப்பா வந்துருவால? ஆமா, இப்ப வந்துருவாடா. கலெக்டர் அம்மா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் மாவா. நம்ம புண்ணிய சந்தியா நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சே. அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லைன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள வரும்னு. நல்ல பிரில்லியன்ட். எப்ப பாரு படிப்பு 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 தான். பாருங்க பாருங்க. சந்தியா வந்துருச்சுடா. சிச்சுவேஷன் அருமையா இருக்கு சார். தாலலலே லாலலலே தாலலலே லா தாலலலே லாலலலே தாலலலே லாலலலே. இல்ல சார், இதை விட பெட்டரா எதிர்பார்க்கிறேன். வேற டியூன் போடுங்க. இப்ப பாருங்க சார். தல்லாலே
இப்ப நீங்க நினைச்சது கிடைச்சிருக்குமே. இட்லிக்கு மாவாட்டவா சொன்னேன், டியூன் தானே கேட்டேன். என்னடா பாக்குற? வெத்தலை பாக்கு தீர்ந்து போச்சு, போய் வாங்கிக்கடா. அது பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்க வாசிக்கிற நாசுரக்காரன் சுதிய விட்டுட்டு அபசுரமா வாசிக்கிறான். அது அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. அவன் அபசுரமா வாசிக்கிறான். ஆமா. இப்ப கீழே புடிச்சிட்டேன். இந்த வந்துடுறேன், வந்துட்டே இருக்கேன். சாலலாலே ஆஹா, டேய் ஜால்ரா, நிறுத்து. இன்னும் எமோஷன் வேணும் சார். எந்த பொண்ணு அவன் முன்னுக்கு கொண்டாந்தானோ அந்த பொண்ணு அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா. அதுதான் சிச்சுவேஷன். அதுக்கு டியூன் போடுங்க. ஏமாற்றம், சோகம், அழுக எல்லாம் சேர்ந்து வரணும் சார் அந்த பாட்டுல. கேரக்டரோடு சேர்ந்து ஆடியன்ஸ் அழணும் சார். தாலே லாலே தாலே லாலே. இந்த இருமல் எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம் சார். வேணா 1 மணி நேரம் டைம் எடுத்துங்க, சொந்தமா ஏதாவது டியூன் போடுங்க. இதை விட நல்ல டியூனுக்கு நான் எங்கடா போவேன்? எவங்கிட்ட கொடுங்களாண்டா.